இப்ப இல்ல அவன் ஒன்னும் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்ல, அது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம். அப்ப ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னா இவ்வளவு அடியை தாங்கக்கூடிய ஒரு உடல் வலிமை இருக்கும். இல்ல அந்த பையன் என்ன, நாங்க அடிக்கும் போது என்ன பண்றான்னா தம்பிய வந்து கண்ணு முன்னாடியே ஒரு கர்மாய் கூட்டு போறாங்க. இந்த கர்மாய்க்கெல்லாம் போய் நேத்து போய் பார்த்தேன் ஆய்வுல. அந்த திருமங்கலத்துல இருந்து ஒரு இது மானாமதுரை போற ரோட்ல ஒரு 6-7 கிலோமீட்டர் அந்த கம்மாய் இருக்கு. ஒரு உள்ள ஒரு இது வயல்வெளி மாதிரி இருக்கு, தோப்பு மாதிரி இருக்கு. அந்த தோப்புக்கு அருகாமையில் கம்மாய் இருக்கு. அங்கதான் வச்சு இந்த டார்ச்சை ஃபர்ஸ்ட் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வலி தாங்க முடியாம தம்பியை முட்டி போட்டு அடிக்கிறாங்க. தம்பியை முட்டி போட வச்சு இவன் சட்டை கிழிஞ்சு போச்சு. நீங்க அடிக்கிற ஒரு வீடியோ காட்சி பார்த்திருப்பீங்க. அது ஒரு டிஷர்ட் போட்டிருப்பான். டிஷர்ட் யாருன்னா தம்பியோடைய டிஷர்ட். அவன் சட்டையை கிழிச்சிட்டாங்க போலீஸ் அடிச்சு. அதனால தன் அண்ணனுக்கு வந்து அந்த டிஷர்ட்டை மாட்டி விடுறான். அதை பார்த்து அவன் அப்படி நிர்வாணமா அடி வாங்குறதை பார்த்துட்டு அவன் மாட்டி விட்டு அவன் சட்டை இல்லாம நிக்கிறான். இதான் நடந்துச்சு. அதான் டிஷர்ட்ல வந்து அவன் கம்பெனி பேர் இருக்கும், தம்பியோடைய கம்பெனி பேர். இப்ப என்ன பண்றான், அடிச்ச அடியில வந்து இந்த வலி தாங்க முடியாம என்ன பண்ணிடுறான், நான் தான் நகையை எடுத்தேன், கோவில பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கேன்னு இருக்கான், பொய் சொல்லியிருக்கான். அவன் நகையை எடுக்கல, ஒளிச்சு வைக்கல, தெரியாது. அங்க வந்து எடுக்க போகும்போது திருப்பி அவன் நகை இல்லாம சொல்றான், சார் என்னால் நகையை எடுக்கல, நீங்க அடி தாங்க முடியாம நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் என்ன கேப் விடுவீங்கன்றதுக்காக தான் நான் செஞ்சேன். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. அப்ப ஒரு காவல் விசாரணைன்றது நீங்க லீகலா விசாரணை பண்ணாம, சயின்டிபிக்கா விசாரணை பண்ணாம, தகுந்த ஆதாரங்கள் சாட்சியங்கள் விசாரணை பண்ணாம இப்படி ஷார்ட்கட் மெத்தட்ல இந்த மாதிரி அப்ப பல பேர் உண்மை ஒத்துக்கிட்டான்றதை இப்படித்தான் பண்றது.